கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நாம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, விசேஷமாக இந்த மாலை வேளையில், அதிலும் குறிப்பாக முடிய பண்ணும் இந்த ஜெபத்தின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த ஜெப வேளையில் நாம் யாவரும் ஒரு குடும்பமாக இணைந்து நம்மை உண்டாக்கின தேவனுடைய பாதத்தை உறுதியாய் நாம் பற்றி கொண்டு தேவனிடத்தில் மாத்திரம் விசுவாசம் உடையவர்களாக நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக, விசேஷமாக இப்போ பிறந்த குழந்தையாக இருக்கலாம், அல்லது அவங்க வளர்ந்து நல்ல ஒரு 25-30 வயசான ஒரு நல்ல வாலிபர்களாக இருக்கலாம். அல்லேலூயா. எல்லா பிள்ளைகளையும் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் தெய்வீக பாதுகாப்பையும் தேவன் கொடுக்கும்படியாக நம்ம ஜெபிக்கலாம். ஏன்னா இந்த நாட்களில் குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்க வேண்டியதாக இருக்குது. பெண் பிள்ளைகள், வாலிபர்கள், ஆண் பிள்ளைகள் எல்லாருக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியதாக இருக்குது. விசேஷமாக வாலிபர்கள் மத்தியில் ஒரு விதமான அந்த போதை கலாச்சாரம் என்பது முன்பு எப்பொழுது இல்லாதபடிக்கு அதிகமாக பரவி காணப்பட நம்ம பார்க்குறோம். அதுபோல் பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான நெருக்கடிகள், பலவிதமான பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைகள், பாலியல் வன்கொடுமைகள், அவங்களுக்கு பெண் பிள்ளைங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு கூட இப்போ பாதுகாப்பு இல்லை. அந்த அளவுக்கு சத்துருடைய கிரியைகள் கட்டவிழ்க்கப்பட்டு நம்ம பார்க்குறோம். என்னதான் நம்முடைய அரசாங்கத்தில் கூட அந்த சிங்க பெண் படை, அந்த படை, இந்த படைன்னு இருந்தால் கூட இதை ஒரு நாள் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியவே முடியாது. அது நடக்கவும் நடக்காது. ஏன்னா இது எல்லாமே இதனுடைய பின்னணியில் கிரியை செய்கிறது யாருன்னா ஒரு அசுத்த வல்லமை, ஒரு அசுத்த ஆவியுடைய கிரியைகள். இது என்னதான் சட்டம் போட்டு இராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்தினா கூட இப்படிப்பட்ட கிரியைகள் நிச்சயமாக அது நிறைவேறி கொண்டு தான், அரங்கேறி கொண்டு தான் இருக்கும். ஏன்னா இந்த போராட்டம் இது மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, இது கண் காண்கிற போராட்டம் அல்ல. இதற்கு பின்னணியில் ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய யுத்தம் ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு வாலிப பிள்ளைகளை குறிவைத்து சாத்தானுடைய கிரியைகள் தீவிரமாய் கட்டவிழ்க்கப்படுறதை நம்ம பார்க்கிறோம். இந்த நாட்களில் சபையே, தெய்வ பிள்ளைகளை நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்முடைய பிரதான கடமையாக இருக்குது. இதை ஜெபிச்சாதான் இதை ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியுமே ஒழிய, என்ன புலிப்படை, சிங்கப்படை, யானைப்படை, குதிரைப்படை, என்ன படை இருந்தாலும் இது ஒரு நாள் கட்டுக்குள்ளே வராது. பிரியமானவர்களே, இந்த காலத்தில், இந்த நாட்களில் வாலிபருடைய எழுப்புதலுக்காக, வாலிப பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் ஒரு தெய்வீக கிருபையையும் தெளிந்த புத்தியை கத்த நம்முடைய பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் பாதுகாக்க வேண்டும். இந்த அசுத்த வல்லமைகள், இந்த சாத்தானுடைய கிரியைகள், போதை இச்சை ஆவியின் கிரியைகள் எல்லாம் நம்முடைய தேசத்தில் முற்றிலும் முறியடிக்கப்படும்படியாக நம்முடைய தேசத்தின் வாலிபர்கள், வாலிப பிள்ளைகளை தெய்வீக கரம் கொண்டு தேவன் பாதுகாக்கும்படியாக ஒரு நிழல் அந்த பிள்ளைகள் எல்லாரையும் மூடிக்கொள்ளும்படியாக. ஏன்னா யோசுவா சொல்லுவார், அந்த கானானுக்குள்ள உளவு பார்த்து விட்டு மோசே இடத்துல மற்ற 10 பேர், அங்கே உளவாளியாய் போனவர்கள் 10 பேர் துர்ச்செய்தியை பரப்புகிறாங்க. அங்கே பெரிய ராட்சத பிறவியரை நாங்கள் பார்க்குறோம். அங்கே எல்லாரும் ஏனோக்கின் குமாரர்களாக இருக்கிறாங்க. எங்களுடைய பார்வையில் அவங்க பெரிய ராட்சதர்கள், நாங்கள் அவங்களுடைய பார்வையில் ஒரு வெட்டிக்கிளிகள் போல் காணப்பட்டோம், எங்களுடைய பார்வையில் அப்படி தான் நாங்கள் காணப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு துர்ச்செய்தியை பரப்புகிறாங்க. ஆனால் யோசுவாவும் காலேபும் சொல்கிறாங்க, நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம், கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருக்கிறார். நாங்கள் போய் அந்த இடத்துல கால் வைத்த உடனே அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிட்டு, அது வரைக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பாக அரணாக இருந்த அந்த சில அசுத்த வல்லமைகள், சில பொல்லாத ஆவியுடைய கிரியைகள் அதெல்லாம் விலகிருச்சு, நிழல் அவங்களை விட்டு விலகிருச்சு. கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருக்கிறார், நாம் சாதாரணமாய் போய் அந்த தேசத்தை முறியடிக்கலாம், சுதந்திரிக்கலாம் என்று சொன்னாங்க. ஆனால் இந்த விசுவாச வார்த்தைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்க மறுத்து விட்டார்கள். இது போல தான் எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு தேவன் நம்முடைய பிள்ளைகளை ஒரு நிழல் போல பாதுகாக்கும்படி, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு தெய்வீக ஞானத்தையும் தெய்வீக அபிஷேகத்தையும் கிருபையும் தேவன் தந்தருளும்படி பலவிதமான இன்றைக்கு வாலிப பிள்ளைகளை வஞ்சித்து வைத்திருக்கிற சாத்தானுடைய கன்னிகள், பலவிதமான இச்சை ஆவியின் கிரியைகள், பலவிதமான அந்த போதை பழக்கத்தை தூண்டுகிற அந்தகாரத்தின் கிரியைகள், போதை பழக்கத்துக்கு அடிமையாக்க துடிக்கிற எல்லா சத்துருவின் அதிகாரங்கள், வல்லமைகள் இயேசுவின் வல்லமையில நாமத்தாலே முறியடிக்கப்படும்படி நம்மளால் சேர்ந்து ஜெபிக்கலாம். பிரியமானவர்களே, இந்த ஜெபம் உண்மையாகவே ஒரு முக்கியமான ஜெபம். நம்முடைய இளைய தலைமுறைக்காக, நம்முடைய சந்ததிக்காக நம்ம திறப்பில் நின்று மன்றாடி ஜெபிக்கலாம். அருமையானவர்களே, இப்பொழுது நாம் ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்வதற்கும்பதாக ஒரு சில நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானித்து அதுக்கு பிறகு நம்ம ஜெபிக்கலாம். பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற இந்த ஜெபத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அல்லேலூயா.
அது என்ன வசனம்னா யாக்கோபு நிருபம். வேணால் நீங்கள் எடுத்து என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசித்தோன்னா, யாக்கோபு 1:5, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. நீங்கள் தேவன்கிட்ட கேளுங்க. உங்கள் பிள்ளைங்க, அப்பா ஞானம் இல்லாமல் இருக்கிறாங்கப்பா, எங்கள் பிள்ளைங்க கீழ்ப்படிதல் இல்லாமல் இருக்கிறாங்க ஆண்டவரே, எங்கள் பிள்ளைங்க ஆண்டவரே ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறாங்க, எங்கள் பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கர்த்தர் செய்வார் பிரியமானவர்களே. அல்லேலூயா. கண்டிப்பாக செய்வார். அதனால ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாரு பாருங்க, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் அவன் பாருங்க யாவருக்கும் ஆண்டவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரான். கேட்குறவங்களுக்கு ஒரு பார்சியாலிட்டி பார்க்குறோம்ல, நீ யாராக இருந்தாலும் நீ கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். நீ ஒன்று கேட்டால் 10 கிடைக்கும். அதான் ஆண்டவருடைய முறை, அவர் ஆசீர்வதிக்கிற முறை அதான். ஏன்னா அவர் கை பெரிய கை. மனிதர்கள் கிள்ளி கொடுப்பாங்க, கர்த்தர் அள்ளி கொடுப்பார். அல்லேலூயா. அதனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு என்ன குறையாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டால் நிச்சயமாக நம்முடைய குறைகளை கர்த்தர் நிறைவாக்குவார். அதனால தான் சங்கீதக்காரன் தாவீது இப்படி சொல்கிறாரு, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது சொல்கிறார். எந்த ஒரு நன்மையும் குறையப்படாது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குகிறவர். அதனால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும், ஆண்டவரே இதெல்லாம் நான் குறைவாக இருக்கிறேன். குறிப்பாக எனக்கு அருமையானவர்கள, ஞானத்தில் நம்ம எல்லாருமே குறைவாக தான் இருக்கிறோம். பிள்ளைகள் எப்படி நடத்த வேண்டும், அதுக்கு விசேஷித்த ஞானம் நமக்கு வேண்டும். பிள்ளைகளை எப்படி பயிற்றுவிக்க வேண்டும், அதற்கு விசேஷித்த ஞானம் நமக்கு வேண்டும். பிள்ளைகளுக்கு எப்படி போதிக்க வேண்டும், அதுக்கு நிச்சயமாகவே நமக்கு ஞானம் வேண்டும். குடும்பத்தை எப்படி நிர்வகிக்கணும், பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும், அந்த வியாபாரத்தை, தொழில், அந்த ஊழியத்தை எப்படி நிர்வகித்து அதை கட்டி எழுப்ப வேண்டியது, எல்லாவற்றுக்குமே ஞானம் நமக்கு அவசியம் பிரியமானவர்களே. ஞானம் இல்லாமல் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஒரு அளவு ஒரு தூரம் உயரணும், செழிக்கணும்னா நமக்கு அடுத்தளவு உயர்வு போவதற்கு வேண்டிய ஞானம் நமக்கு இருந்தால் தான் போக முடியும். ஞானம் இல்லைன்னா அந்த ஒரு அளவோடு நம்ம நின்றும், அவ்வளோதான். அதோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்துவிடும் பிரியமானவர்களே. இப்போ நம்ம இவ்வளோ தூரம் கர்த்தருடைய கிருபையினால் நம்ம உயர்ந்திருக்கிறோம், செழித்திருக்கிறோம், கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் இதுக்கு அடுத்த அளவு நம்ம போனால் கண்டிப்பாக நமக்கு ஞானம் வேண்டும். கர்த்தர் தான் அந்த ஞானத்தை கொடுக்கணும். அல்லேலூயா. நீங்கள் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா கேட்டதை விட அதிகமாக கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நாம் ஜெபிப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். இதுக்கு பைபிளில் நிறைய உதாரணங்கள் இருக்குது பிரியமானவர்களே, நிறைய உதாரணங்கள். குறிப்பாக முதல் உதாரணமாக யாபேஸ் என்கிற ஒரு சிறு குழந்தையை குறித்து அவன் பார்க்கணும். சிறு பையன், அவன் பிறக்கும் போதே அவனுடைய பிறப்பே ஒரு சபிக்கப்பட்ட பிறப்பு. அவன் என்ன பண்ணுறான்னா, அல்லேலூயா, ரொம்ப வாழ்க்கையில் பலவிதமான நெருக்கடிகளை சந்திக்கிற ஒரு குழந்தை அது. அதனால் அவன் பிறந்த உடனே அவனுடைய தாய் அவனுக்கு இப்படி வைக்கிறாங்க, யாபேஸ், இவன் எனக்கு மிகுந்த வேதனை தருகிற மகன், துக்கத்தின் மகன் என்று தான் அவனுக்கு வைக்கிறாங்க. அவனுடைய பிறப்பு சபிக்கப்பட்ட பிறப்பாக இருந்துச்சு. அவனுடைய தாய் தகப்பனுடைய ஆதரவுலாம் அந்த குழந்தை கிடைக்கல. அந்த குழந்தை என்ன செய்யுதுன்னா, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்குது. என்ன ஜெபனா, கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு உடைய செட்டை நிழலே வைத்து, உடைய கரத்து நிழலே வைத்து என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். அல்லேலூயா. ஜெபிச்ச மாத்திரத்தில் ஆண்டவர் யாபேஸ் ஜெபித்ததை விட அதிகமாக தான் கர்த்தர் கொடுத்தார். யாபேஸ் கேட்டு, நான் ஆசீர்வாதமாக இருக்கேன் ஆண்டவரே, நான் இந்த ஊரில், இந்த பட்டணத்தில் நான் ஒரு ஆசீர்வாதமான ஒரு மகனாக திகழ, ஒரு வெற்றியுள்ள மகனாக திகழ எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, உங்கள் கரத்து நிழலே என்னை வைத்து பாதுகாத்துக்கொள்ளுன்னு கேட்ட பொழுது ஆண்டவர் யாபேசுடைய ஜெபத்தை கேட்டு அந்த பட்டணத்திலே அவர் தான் உயர்ந்த மனிதர். ஏன்னா ஒரு பட்டணத்திற்கே யாபேஸ் என்று பெயர் வைக்கிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்திட்டார். அடுத்ததாக நீங்கள் 9வது வசனம் வாசித்து பாருங்கள். 1 நாளாகம புஸ்தகம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, 1 நாளாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கலும் கனமற்றவனாக இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். யாபேஸ் கேட்டது, ஆண்டவரே நீ என்னை ஆசீர்வதிங்க, எனக்கு கொஞ்சம் கிருபை தாங்க, என்னை நடத்துங்க, உங்கள் கரம் என்னோடு இருக்கட்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாதுன்னு ஜெபிக்கிறார். ஆனால் கர்த்தர் யாபேஸ் வேண்டிக் கொண்டதோடு அதிகமாக தான் கொடுத்து ஆசீர்வதித்தார். என்னென்னா அவனுடைய சகோதரர்கள், அவனுடைய சகோதரிகள்
அவனுடைய சொந்த பந்தங்கள், அவனுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாரை பார்க்கல யாபேசை கர்த்தர் கனம்பெற்ற மனிதனாய் மாற்றினார். ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனாய் மாற்றினார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்கு அப்படியே செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். யாபேசை ஆசீர்வதித்த ஆண்டவர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். அவர் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். எசேக்கியாவுக்கு அன்றைக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினாரே, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொன்ன ஆண்டவர், இதோ உன்னுடைய வியாதியை சுகமாக்குவது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு 15 வருஷங்கள் ஆயுஷ் நாட்கள் நோக்கி கூட்டி கொடுத்தேன் என்று சொன்ன ஆண்டவர் அங்கு எசேக்கியா வேண்டிக் கொண்டதற்கு நினைத்ததற்கு அதிகமாக செய்தார். அதிகமாய் கொடுத்து ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதே ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார், இன்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கேளுங்க ஆண்டவர்கிட்ட, குறிப்பா ஞானத்தை கேளுங்க. ஆண்டவரே, இந்த குடும்பத்தை எப்படிப்பா நிர்வகிக்கணும், இந்த குடும்பத்தை எப்படி கட்டி எழுப்பணும் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைங்களை எப்படி வழி நடத்தணும், எனக்கு ஞானம் இல்லாமல் இருக்கிறேன், ஒரு ஞானம் இல்லாத ஒரு தாயாக இருக்கிறேன் ஆண்டவரே, ஞானம் இல்லாத ஒரு தகப்பனாக இருக்கேன், என் பிள்ளைங்களை சரியாக என்னால் நிர்வகிக்க முடியல, என்னை வழி நடத்த முடியல, என் குடும்பத்தை சரியாக நிர்வாகம் பண்ண தெரியல எனக்கு. உண்மையை சொல்லுங்க ஆண்டவர் சமூகத்தில் இருந்து, தப்பு இல்லை. ஏன்னா ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் சகலருக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர் நம்முடைய ஆண்டவர். நீங்க யாரா இருந்தாலும் நீ ஏன் இப்படி கேட்கிற, உனக்கு புத்தி இல்லையா, ஞானம் இல்லையா அப்படிலாம் சொல்ல மாட்டார். அவர் திட்ட மாட்டார். ஜெபிக்கிறவங்களை ஒரு நாள் ஆண்டவர் திட்ட மாட்டாருங்க. அதனாலதான் யாபேசுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். 1 4 புஸ்தகம் 9:10 முதல்ல ஜெபிக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதத்தை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறார். நீ ஜெபிக்கிறியா, நான் உன்னை திட்ட மாட்டேன், அதுக்கு பதிலாக அவனுடைய ரிசல்ட் நான் உனக்கு சொல்றேன் பாருன்னு சொல்லிட்டு எடுத்தோன்னு துவக்கத்தில் ஆண்டவர் இப்படி தான் சொல்லுகிறார். யாபேஸ் தன் சகோதரர்கள் எல்லாரையும் பார்க்கலும் கனமற்ற மனிதனாக இருந்தான். ஆனால் அவன் பிறப்பு அப்படி கிடையாது. பிறவிலே அப்படி பிறக்கல. பிறவிலே அவன் சபிக்கப்பட்ட ஒரு பிறப்பாக இருந்தான். ஓரம் ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தான். ஹல்லேலூயா. எல்லோராலும் ஒதுக்கப்பட்டான். சொந்த தாய் தகப்பனாலே புறக்கணிக்கப்பட்டான். அவனுடைய தாய் அவனை முற்றிலும் வெறுத்து, இவன் எனக்கு மிகுந்த வேதனை தருகிற மகன் என்று சொல்லி இவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டு அழைத்தார்கள். ஆனால் அந்த மனுஷன் பாருங்க, அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அதனால ஆண்டவர் ஜெபிக்கிறவங்களுக்கு ரிசல்ட்டை முன்னாடியே சொல்லிடுறார். நீ ஜெபிக்கிறீங்களா, உங்க ரிசல்ட் எப்பவே சொல்றேன். நீங்க 12th எக்ஸாம் எழுதி நீங்க ஜெபிக்கிறீங்களா, துவக்கத்திலே சொல்றேன், நீங்க நிச்சயமா அதிக மதிப்பெண்ணோடு எடுத்து ஹல்லேலூயா பாஸ் பண்ண கர்த்தர் கிருபை செய்வார். ஏனென்றால் குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீ ஜெபிக்கிற ஒரு ஊழியக்காரனா, ஜெபிக்கிற ஒரு தகப்பனா, ஜெபிக்கிற ஒரு தாயா, உன் குடும்பம் மற்ற எல்லாரும் பார்க்கலாம் ஆஸ்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும். ஏன்னா யாபேசுடைய வாழ்க்கை அதான் பார்க்கிறாங்க. ஆண்டவர் துவக்கத்தில் ஜெபிக்கிற அந்த மனிதனுக்கு ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணி விட்டார். யாபேஸ் தன் சகோதரன் எல்லாரையும் பார்க்கலாம் கனமற்ற மனிதனாய் காணப்பட்டான் என்று சொல்லிட்டு தான் 10வது வசனத்தில் யாபேசுடைய ஜெபம் எழுதப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, நீ ஜெபிக்கிறவங்களா இருந்தால் உங்க ரிசல்ட் இப்பவே நீங்க நோட் பண்ணிக்கிறீங்க. அது ஜெயமாக தான் இருக்கும். ஜெபமே உங்க வாழ்க்கையில் ஜெயத்தை கொண்டு வரும். ஜெபம் தான் உங்க வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வரும். ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவை கொண்டு வரும். தோல்வி இருக்காது, அங்கே அவமானம் இருக்காது, வெட்கம் இருக்காது, நிந்தை இருக்காது, ஹல்லேலூயா, வேதனை இருக்காது, மன கஷ்டம் இருக்காது. பிரியமானவர்களே, நீங்க ஜெபிச்சா இது எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். ஏனென்றால் அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிற கர்த்தர். நீ ஜெபம் பண்ணுங்க. அங்கேயும் ஓடி அலைஞ்சு சுத்தி திரிகிறத விட உங்க முழங்கால்களை முடக்கி கர்த்தரை நோக்கி பாருங்க. அங்க நான் பார்க்கிறோம், ஆகாருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். ஆதியாகம புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அந்த அம்மா அந்த வனாந்திரம், பேர்சபா வனாந்திரத்தில் அங்குமிங்க அலைஞ்சு திர்றாங்க. சாலமோன் கர்த்தரை நோக்கி பார்த்து இப்படியாக ஜெபிக்கிறார். ஆண்டவரே, எனக்கு நீங்க ஞானத்தை கொடுங்கப்பா, நான் போக்குவரத்து அறியாத ஒரு சிறு பிள்ளை இருக்கிறேனே என்று சொல்லி ஜெபித்த அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு பயங்கரமான ஆச்சரியம். ஹல்லேலூயா. உடனே பாருங்க 10வது வசனம், சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டோடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்துச்சு. அப்போ நம்ம ஜெபிக்கிறவங்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவருக்கு எது பிரியம் நம்ம கேட்கணும். ஏன்னா நம்ம ஆண்டோட்ட நிறைய கேட்குறோம், நமக்கு நிறைய பிரியமானது ஆண்டோட்ட கேட்குறோம். ஆனால் ஜெபிக்கிறவர்களாக உங்களுக்கு அன்போடு சொல்கிறேன் பிரியமானவர்கள, அவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளாது. நீ ஏன் இப்படி கேட்குறன்னு சொல்ல மாட்டார். ஆனால் அவருக்கு பிரியமான சில காரியங்கள் இருக்குது. அவருக்கு பிரியமான விதத்தில் நீங்கள் ஜெபத்தை கேட்டுட்டீங்க, அவ்வளோ நீங்கள் கேட்டதை விட அதிகமாக கொடுத்துருவார். ஹல்லேலூயா. அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிற கர்த்தர். அதனால 10வது வசனம் பாருங்க, சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டோடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்துச்சு. அதனால சாலமோன் கேட்டதை விட அதிகமாக கொடுக்கிறார். பாருங்க 11வது வசனம், ஆகையால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும்
ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் இந்த காரியத்தையே நீ கேட்டு நியாயம் விசாரிக்கிற கேட்ட ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடினால் உன் வார்த்தையின்படியே செய்தேன். ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தை மகிமை உனக்கு தந்தேன். உன் நாட்கள் இருக்கிற ராஜாக்களில் ஒருவன் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை என்று சொல்லி சாலமோன் கேட்டதை விட, அவன் வேண்டிக் கொண்டதை விட, அவன் விரும்பினதை விட, ஹல்லேலூயா, சாலமோன் கேட்டதை விட, ஆண்டவரே எனக்கு நீங்கள் ஞானத்தை தாங்கன்னு கேட்ட பொழுது ஆண்டவர் ஹல்லேலூயா அவனுக்கு சம்பூர்ணமாய் கொடுத்தார். அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், கேட்காத கனத்தை கொடுத்தார், மகிமையை கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதே ஆண்டவர் இன்றைக்கு நம் நடுவில் இருக்கிறார். நீங்கள் வேண்டிக் கொண்டதற்கும் நீங்கள் ஜெபத்தில் கேட்டதற்கும் அதிகமாய் கர்த்தர் உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். அதைத்தான் யாக்கோபு பக்தன் இப்படி சொல்லுகிறார், அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிற கர்த்தர். அந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். நான் ஜீவன் தர வந்தேன், அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன் என்று சொன்ன ஆண்டவர் எல்லா நிலையிலும் உங்களை உயர்த்துவதற்கு, எல்லா நிலையிலும் உங்களை ஆஸ்வதிப்பதற்கு, எல்லா நிலையிலும் உங்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் உண்மையிலவராக இருக்கிறார். எனவே நம்ம கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா, கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிப்போமா, நம்முடைய பிள்ளைகளுடைய ஞானத்துக்காக மன்றாடுவோமா. ஹல்லேலூயா, நம்ம கேட்டதை விட அதிகமாக என்னுடைய பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிறதுக்கு தேவன் உண்மையிலவராக இருக்கிறார். அதனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதித்து அதுக்கு பிறகு நம்ம ஜெபத்துக்குள்ள கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி ஆண்டவரே. இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். இன்று சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்திரிப்போம்.
பலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, நாம் ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையா, கூப்பிடு உண்மையா, குறையெல்லாம் நீக்குவார், நம் குறையெல்லாம் நீக்குவார். சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. தேசத்தை சுதந்தரிப்போம், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை. நன்றி, நன்றி ஆண்டவரே. தேசத்தை சுதந்தரிப்போம், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாருமே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி பார்த்து மன்றாடுவோமா? இதயத்தின் ஆழத்தில் ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் அற்புதங்களை செய்கிறவர். அப்பா நீர் நேற்றும் இன்றும் என்று மாறாத கர்த்தர். இல்லை பாவங்களை மன்னிக்கிறவரே, மீறுதலை மன்னிக்கிறவரே, அக்கிரமங்களை மன்னிக்கிறவரே, நோய்களை குணமாக்குகிறவரே, அற்புதங்களை செய்கிறவரே, அதிசயமானவரை மை துதிக்கிறோம். ஆலோசனை கர்த்தாவை மை துதிக்கிறோம். நித்திய பிதாவை மை துதிக்கிறோம். நீதியுள்ள ராஜனை மை துதிக்கிறோம். நீதியுள்ள நியாயாதிபதியை மை துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்தாவியானவரே, நன்றி இயேசுவே. அப்பா சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக மன்றாடுகிற ஆண்டவரே, அப்பா பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்க, தயவை கொடுங்க, புத்தி பிரகாசத்தை கொடுங்க. எல்லா தீங்குக்கு பொல்லாப்புக்கு ஆண்டவரே அப்பா பிள்ளைகளை விலைக்கு மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்க தெய்வீக காருண்யம் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு பாதுகாக்கட்டும் ஆண்டவரே. விசேஷமாக இந்த தலைமுறை வாலிபர்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த பிள்ளைகளை அடிமைப்படுத்த நினைக்கிற எல்லா ஆண்டவரே அப்பா போதை பழக்க வழக்கங்கள், குடி பழக்க வழக்கங்கள், அப்பா பலவிதமான ஆண்டவரே தவறான பழக்க வழக்கங்கள் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் அது நிர்மூலமாகட்டும். பிள்ளைகளை ஆண்டவரே போதைக்கும் ஆண்டவரே அப்பா பலவிதமான ஆண்டவரே குடி பழக்கத்திற்கும், கஞ்சா பழக்கத்திற்கு ஆண்டவரே, புகையிலை பழக்கத்திற்கு ஆண்டவரே அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா சாத்தானுடைய வல்லமைகள், எல்லா அந்தகாரத்தின் கிரிகள், எல்லா ஆண்டவரே அப்பா இச்சை ஆவின் கிரிகள், எல்லா விபச்சார ஆவின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தாலே சுட்டரிக்கப்படட்டும். அப்பா பாலியல் வன்முறையை தூண்டுகிற எல்லா சாத்தானுடைய கிரிகள் நிர்மூலமாகட்டும். இன்றைக்கு பெண் குழந்தைகளுக்கும், பெண்களுக்கும் அப்பா வாலிப ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. மகன் மகள்களுக்கு ஆண்டவரே விரோதமாய் நின்று போராடுகிற எல்லா ஆண்டவரே, எல்லா பாலியல் ஆண்டவரே வன்கொடுமை ஆவிகளை, எல்லா இச்சை ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே, எல்லா வேசித்தன ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே கட்டி செபிக்கிறார் ராஜா. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. பிள்ளைகளை ஆண்டவரை அழிக்க நினைக்கிற அப்பா, பிள்ளைகளை கொலை செய்ய துடிக்கிற ஆண்டவரே உமக்கு நன்றி. பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீரழிக்கிற
எல்லா சாத்தானுடைய கிரியைகள், எல்லா அந்தகாரத்தின் கிரியைகள் நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா ஆண்டவரே. இந்த போதைக்கு விரோதமாக, இந்த பாலியல் வன்கொடுமைக்கு விரோதமாக அப்பா அரசாங்கத்தில் எடுக்கிற எல்லா முடிவுகளும் ஆண்டவரே ஜனங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்க கிருபை செய்யுங்க. ஆட்சியாளர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. இந்த தலைமுறையை பாதுகாக்கக்கூடிய புதிய புதிய திட்டங்களை நீங்க கொடுங்க ஆண்டவரே. புதிய காரியங்களை செய்யுங்க ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி இயேசுவே. தேவரே நீ அப்படியே செய்கிற கிருபைக்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் நீங்க ஞானத்தை கொடுங்க அப்பா. சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தீங்களே அப்பா, மற்ற வேறு ஒருவருக்கு இல்லாதபடிக்கு அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்து அளவில்லாமல் உயர்த்தின கர்த்தர் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் நல்ல ஞானத்தை கொடுங்க. வாலிபர்களுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை ஆண்டவரை, ஐஸ்வர்யத்தை, கனத்தை, மகிமையை கொடுத்து ஆசீர்வதிங்க அப்பா. தானியேலுக்கும் நம்முடைய கூட்டாளிகளுக்கும் 10 மடங்கு ஞானத்தை தந்து நடத்துனீங்களே, அதே போல பிள்ளைகள் ஒவ்வொருக்கு ஆண்டவரை ஆராதிக்கிறோம், தொழுது கொள்கிறோம், நோக்கி பார்த்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் 10 மடங்கு ஞானத்தை நீங்க கொடுங்க. அபிஷேகத்தை கொடுங்க, தயவை கொடுங்க ராஜா. ஹல்லேலூயா. ஏசப்பா நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஆவியானவரே நீங்க அப்படி செய்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஜெபங்களை நீங்க கேட்கிற தயவுக்காக நன்றி அப்பா. அப்பா இந்த ஜெபங்களுக்கு நீங்க பதிலளிக்கிற கிருபைக்காக கோடான கோடி நன்றி. பிள்ளைகளை ரட்சிப்புகளை கொண்டு வருகிற கிருபைக்காக அப்பா, ரட்சிப்பையும் விடுதலை மேன்மையை தந்து நீங்க நடத்துகிற தயவுக்காக நன்றி சொல்ற ஆண்டவரே. நன்றி இயேசுவே. அப்பா நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க டாடி, அதிசயங்களை செய்யுங்க. ஞானத்துல பிள்ளைகள் சிறந்தவங்கட்டும், படிப்புல சிறந்தவங்கட்டும், படிப்புல நல்ல மார்க் எடுக்கட்டும், 12th பிள்ளைங்க நல்ல மார்க் எடுக்கட்டும், காலேஜில் பிள்ளைங்க நல்ல மார்க் எடுக்கட்டும், 10th பிள்ளைங்க நல்ல மார்க் எடுக்கட்டும் அப்பா. கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாவற்றிலும் கர்த்தாவே அப்பா, பிள்ளைகள் எழுதக்கூடிய தேர்வில் ஆண்டவரே பிள்ளைகள் செலக்ட் ஆகட்டும் ஆண்டவரே. அப்பா டீச்சர் ட்ரைனிங்ல பிள்ளைங்க செலக்ட் ஆகட்டும் ஆண்டவரே. அந்த டெட் எக்ஸாம்ல நம்முடைய ஆண்டவரே மற்றும் டிஎன்பிசி எக்ஸாம்ல கர்த்தாவே எங்க பிள்ளைங்க செலக்ட் ஆகும்படி கிருபை செய்யுங்க. வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் உயர்ந்திருக்க, செழித்திருக்க நீங்க உதவி செய்யுங்க. எல்லாவற்றிலும் உங்க ஞானம் வெளிப்படட்டும், உங்க நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. நீங்க அப்படி செய்கிற நன்றி பிதாவே. இந்த ஜெபங்களை நீங்க கேட்கறீங்க, நன்றி அப்பா. அப்பா இந்த ஜெபங்களுக்கு நீங்க பதிலளிக்கிற கிருபைக்காக கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அருமையானவர்களே தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனந்தமே, ஹல்லேலூயா. ஆனந்தமே, ஹல்லேலூயா. ஆனந்தமே, ஹல்லேலூயா. ஆனந்தமே, துதிப்பேன் துதிப்பேன் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன், உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன், தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா. ஆனந்தமே, அல்லேலூயா. ஆனந்தமே, அல்லேலூயா. ஆனந்தமே, அல்லேலூயா. ஆனந்தமே, துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார், தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம், அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா. ஆனந்தமே, அல்லேலூயா. ஆனந்தமே, அல்லேலூயா. ஆனந்தமே, அல்லேலூயா. ஆனந்தமே, துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன்.
என்றும் பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து கரங்களில் உயர்ந்து வா. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து கரங்களில் உயர்ந்து வா. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹalleluya 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 ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் இதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி பலிகளை செலுத்துவோமா? ஹalleluya. ஆண்டவரே, எக்காலத்தில் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிப்போம் ஆண்டவரே. எப்போதும் உம்மை துதிக்கிற துதி எங்கள் நாவில் இருக்கு ராஜா. ஹalleluya ஹalleluya. நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், நீர் ஒருவரே கனத்துக்கு பாத்திரர், நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர், நீர் ஒருவரே எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை உடையவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. Thank you my Lord, thank you my Lord, thank you Jesus. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. தூயாதி தூயவரே உமக்கு நன்றி அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி நன்றி ராஜா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நிறைவாக நம்ம எல்லாருமே கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்காக மற்றும் நம்முடைய சால்வேஷன் டிவி ஊழியங்களுக்காக நம்முடைய பகுதிகளின் எழுப்புதலுக்காக நாம் ஜெபித்து இந்த ஜெபத்தை நிறைவுக்குள்ளாக நம்ம கொண்டு வரலாமா? நன்றி பிதாவே, நன்றி ஆண்டவரே. ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபங்களுக்கு பதில் தருகிறவரே, அற்புதங்களை செய்கிறவரே, அதிசயங்களை செய்கிறவரே, ஆசீர்வதிக்கிறவரே, நாங்கள் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் கிரியை செய்கிறீர்கள் தேவனே. அப்பா, யாபேஸ் ஜெபித்தை விட அதிகமாய் கொடுத்தீங்களே ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்த கர்த்தர் இன்றைக்கு ஜீவிக்கிறீங்க அப்பா. எங்க பிள்ளைகளுடைய ஞானத்துக்காக ஜெபிக்கிற வேளையில நாங்கள் ஜெபித்ததை விட அதிகமான கிருபைகளை பிள்ளைகளுக்கு தாங்குற ஆண்டவரே. அப்பா, படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. விசேஷம் ஆண்டவரே, இந்த வருடம் அப்பா 12th தேர்வுள்ள பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, புத்தி பிரகாசத்தை கொடுங்க ஆண்டவரே. கீழ்ப்படிதல் ஒரு ஆவியை கொடுங்க. உங்க கிருபையின் கரம் பிள்ளைகளை தாங்கட்டும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். கீழ்ப்படிதல் ஒரு ஆவியை தந்து நடத்துங்க, கீழ்ப்படிதல் ஒரு உணர்வுள்ள இதயத்தை தந்து நடத்துங்க. பிள்ளைங்க ஆண்டவரே நல்ல மார்க் எடுத்து ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே யுத்தத்தில் ஆண்டவரே இந்த பரீட்சையில் ஜெயிக்க, இந்த யுத்தத்தில் ஆண்டவரே பலன் கொள்ள அப்பா ஜெயம் எடுக்க நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எல்லா டெஸ்ட்ல நல்ல மார்க் எடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதுபோல பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பை கொடுங்க அப்பா. காலேஜில் படிக்கிற ஆண்டவரே, எல்கேஜில இருந்து அப்பா உமக்கு நன்றி, PhD வரைக்கும் படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கு ஞானத்தை, கிருபை, அபிஷேகத்தை நிறைவாய் தந்து நடத்துங்க. விசேஷம் அந்த நாட்கள் ஆண்டவரே வாலிபர்களை, குழந்தைகள் ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி, பாழாக்குகிற, சீரழிக்கிற எல்லா சாத்தாண்டிய வல்லமைகள், எல்லா விதமான இச்சை ஆவியின் கிரியைகள், எல்லா விபச்சார வேசித்தன ஆவியின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தால் அது சுட்டரிக்கப்படட்டும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். எல்லா விதமான ஆண்டவரே பாதாளத்தின் வல்லமைகள் அது நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே, நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. இயேசு நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பை கொடுங்க. விசேஷம் ஆண்டவரே எல்லா விதமான பாலியல் வன்கொடுமைக்கு ஆண்டவரே பிள்ளைகளை நீங்களாக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. பெண் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்க விசேஷித்த பாதுகாப்பின் கரை இருக்கட்டும் அப்பா. வாலிபர்களை ஆண்டவரை சீரழிக்கிற, வாலிபுடைய வாழ்க்கை ஆண்டவரை முற்றிலும் முறியடிக்கிற எல்லா சாத்தாண்டிய வல்லமைகள், எல்லா இச்சை ஆவின் கிரிகைகள், எல்லா போதை பழக்கத்துக்கு அடிமையாக்குற எல்லா சாத்தாண்டிய சதி ஆலோசனைகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே முற்றிலும் முறியடிக்கப்படுவதாக அப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் நல்ல பாதுகாப்பை கொடுங்க. எங்க பிள்ளைங்க ஞானத்தில் சிறந்தோங்கி இருக்க கிருபை செய்யுங்க. உங்க தயவுல வளர உதவி செய்யுங்க. சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தது போல அளவில்லாத ஞானத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தாங்க ராஜா. உங்க பாதுகாப்பை தாங்க. உங்க ரட்சணியம் என்னும் ஆண்டவரே தலை சீராவின் பிள்ளைகளை மூடுங்க. சிந்தி ஆக்கிரமித்துக் கொள்ளுங்க. சிந்தி அலக்களிக்கிற எல்லா சாத்தாண்டிய கிரியைகள் அப்பா, தற்கொலை எண்ணத்தை தூண்டுகிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகள், எல்லா எதிர் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் அது நிர்மூலமாகட்டும். இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஆண்டவரே. உங்க ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும், உங்க அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே, உங்க கிருபை இறங்கட்டும் தகப்பனே. ஹalleluya. நன்றி பரிசுத்தமானவரே அப்பா. நீங்க அப்படியே செய்கிற கிருபைக்காக நன்றி பிதாவே. இந்த ஜெபங்களை நீங்க கேட்கறீங்க, நன்றி அப்பா. அப்பா, இந்த சால்வேஷன் ஊழியத்தை நீங்க ஆசீர்வதிங்க. எல்லைகளை பெரிதாக்குறதுல இருக்கிற தடைகள் எல்லாத்தையும் எடுத்து போடுங்க அப்பா. அந்த யூபிஎஸ்ல நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். அது நல்ல முறையில் ஒர்க் பண்ண உதவி செய்யுங்க. ஈபியில் எலக்ட்ரிசிட்டியில் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிற ஆண்டவரே, எல்லா சிஸ்டம்ல கேமரா ரத்தத்தை தெளிக்கிற ஆண்டவரே, எல்லாம் நேர்த்தியாய் ஒர்க் பண்ண கிருபை செய்யுங்க. எல்லா தடைகளை மாற்றி போடுங்க அப்பா. இந்த ஜெப ஊழியத்துக்கு விரோதமாக, இந்த சால்வேஷன் ஊழியத்துக்கு விரோதமாக நின்று போராடுகிற
போராடுகிற எல்லா சாத்தானுடைய கிரியைகள், எல்லா அந்தகாரத்தின் கிரியைகள் இயேசுவின் வல்லமையில நாமத்தினாலே சுட்டரிக்கப்படட்டும். ரொம்ப நாளா இந்த யூபிஎஸ் இருக்கிற ப்ராப்ளம் இயேசு நாமத்தில் இன்றைக்கு அது சரி செய்யப்படட்டும் ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி ஆவியானவரே கிரியை செய்யுங்க. எவ்வளவாய் தடைகள், இடையூறுகள் என்பதை தேவனே நீர் அறிந்திருக்கிறீர். எல்லா இக்கட்டுகள், இந்த இடையூறுகள் நீங்க மாற்றி போடுங்க ஆண்டவரே. அப்பா, விடுதலையோடு ஆராதிக்க, ஜெபிக்க அப்பா ஆண்டவரே ப்ரொடெக்ஷன் பண்ண கிருபை செய்யுங்க. நீங்க நடத்துங்க. இந்த ஊழியத்தில் உடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த ஊழியத்தை பொறுப்படுத்தி நடத்துகிற அருமையான ஜேம்ஸனை ஆஸ்வதிங்க. அவருடைய கரங்களை பலப்படுத்துங்க ராஜா. இந்த சுவிசேஷ பணிக்காக அவங்க எடுக்கிற எல்லா பிரயாசங்களை வாய்க்க பண்ணுங்க. இன்னும் அநேக இடங்களுக்கு இந்த சுவிசேஷம் பரவட்டும். உங்க நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா பிள்ளைகளை ஆஸ்வதிங்க. அவங்க எல்லாருக்கும் 100 பலனை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, இன்னும் அநேகர் ஜெபிக்கட்டும், அநேகர் உதாத்தமாய் கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்கட்டும் ஆண்டவரே. அநேக ஆண்டவரே உமக்கு நன்றி. குடும்பங்களுக்கு இந்த ஊழிய ஆஸ்வாதமாய் மாறட்டும் ஆண்டவரே. அநேகர் ரட்சிக்கப்படட்டும், ஆஸ்வதிக்கப்பட்டு உடைய நன்மைகளை சுதந்திரிக்கட்டும். தேசமெங்க சுவிசேஷம் பரவட்டும். அப்பா, நீ சொன்னீங்களே, தேசமே நீ பயப்படாதே, களி குறு, கர்த்தரிய கரைவார் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும்பா. தேசங்களில் மாற்றங்கள் வரட்டும், எழுப்புதல் வரட்டும். வாலிபர் மத்தியில் ஒரு எழுப்புதல் வரட்டும். வாலிப பிள்ளைகள் மத்தியில் ஒரு எழுப்புதல் வரட்டும். வாலிபர்களுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் பரவட்டும். உங்க பாதுகாப்பின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே. நல்ல ஞானத்தை, கிருபை ஒவ்வொருக்கும் தந்து வழி நடத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. அப்பா, அந்த வெயிலுடைய தாக்கத்தை எல்லாம் மாற்றி போடுங்க. தேவனே உமக்கு நன்றி. உம்மிடத்தில் இரக்கங்கள், மன்னிப்புகள் ஏராளம் உண்டே. ஏசப்பா, எங்க தேசத்துக்கு மனம் இறங்குங்க. அப்பா, அந்த ஆண்டவரே இந்த உஷ்ணங்களை மாற்றி நல்ல ஆஸ்வாதமான மழையை தந்து அப்பா தேசத்தில் உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நீர்நிலைகள் நிறைந்திருக்கட்டும், தண்ணீர் பற்றாக்குறையெல்லாம் மாறட்டும். தேசம் செழிப்பை காணட்டும். விவசாய தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும். விவசாய குடும்பங்கள் நன்மைகளை காணட்டும் ராஜா. நன்மை உண்டாகட்டும். உங்க கிருபை பிள்ளைகளை தாங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, நீங்க அப்படி செய்கிற நன்றி பிதாவே. இந்த ஜெபங்களை நீங்க கேட்குறீங்க, நன்றி செலுத்துகிறேன். சகல துதிகன மகிமை வல்லமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறேன். எங்கள் மீட்பரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லா ஜெபங்களையும் ஏறெடுத்திருக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறார். நிச்சயமாகவே தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும், விசேஷமாக வாலிபர்களையும் வாலிப பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக ஜெபியுங்கள். உங்களுடைய காணிக்கைகளால் இந்த ஊழியத்தை தாங்குங்கள். கட்டாயம் உங்களுடைய கிரியைகளுக்கு தேவன் நிறைவான பலன் தந்து உங்களை நிறைவாய் நடத்தி செல்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.